இன்றைக்கி கூட்டாட்சி, அதாவது நிறைய மாநிலத்தில் கூட சொல்லுவாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது. இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். எப்படின்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது உண்மைனா, அதனால ஒரு நல்ல நிர்வாகத்தை ஆட்சியை கொடுக்க முடியுன்றது உண்மையானா, சுயேட்சை ஆட்சியும் உண்மைதான். ஒவ்வொரு தொகுதிக்கும் சுயேட்சைகளோட ஆட்சி நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் சுயேட்சை வேட்பாளர்கள் வரணும், அவங்கெல்லாம் போட்டியிடணும், அவங்க வெற்றி பெறணும். அப்போ தான் அந்த ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளரும் அவங்களோட தொகுதி அப்படின்னு, அவங்க மக்கள், அந்த தொகுதியோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்து கூர்நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூர்நோக்கம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த அட்வான்டேஜும் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னா, தேர்தல் ஆணையமும் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி சின்னம் ஒதுக்குறாங்க கட்சிகளுக்கு. நான் சொல்கிறேன் கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். கட்சிகளுக்கு சின்னங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போது வாக்குச்சீட்லேயோ வாக்கு எந்திரத்திலேயோ கட்சிகளோட சின்னத்தை பொறிக்கிறதுக்கு பதிலாக வேட்பாளர்களுடைய புகைப்படமும் அவர்களோட பெயர்களை மட்டும்தான் பொறிக்கணும். இது உள்ளாட்சி தேர்தலாக மட்டும் இல்லை, சட்டமன்ற பாராளுமன்ற அனைத்து தேர்தல்களுமே வேட்பாளர்களோட புகைப்படமும் பெயர்களும் பொறிக்கப்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கட்சிகள் அன்றைக்கி இருந்தால் கூட நல்ல வேட்பாளர்களை, தகுதியான வேட்பாளர்களை, சேவை செய்யக்கூடிய சுயநலம் இல்லாத வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்து கட்சிகள் தள்ளப்படும் ஒன்று. அதே மாதிரி வேட்பாளர்களை பார்த்து அவங்க சாதனையும், அவங்க நாட்டுக்கு என்ன இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்க, இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற இதுவும் வாக்காளர்களுக்கு வரும். இதன் மூலமாக அந்த வேட்பாளர்களும் நம்ம படம், நம்மளுடைய முகம் வெளியில் தெரிய போது, நம்ம பேரோடு தான் நம்ம எலெக்ஷனில் நின்று ஓட்டு கேட்க போகிறோம். அது கிரெடிட்டபிலிட்டி அவங்களுக்கு வந்துடும், அவங்களுக்கு கட்டாயம் வந்துடும், கமிட்மெண்ட் வந்துடும். அப்போது அவங்க சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த தேர்தல்லையே அவங்கள பார்த்து மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஸோ சுயேட்சைக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும், சுயேட்சைகள்லாம் நிறையா ஜெயிக்கணும். அவங்க சேர்ந்து அவங்க முதல்வரையோ பிரதமரையோ அப்படி தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தடுத்த லெவலில். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் சின்னங்களை ஒதுக்காமல் புகைப்படங்களை, வேட்பாளர்களோட புகைப்படங்களையும் பெயர்களையும் ஒதுக்குற மாதிரி மாற்றம் வந்தால் உண்மையாகவே ஒரு ஆரோக்கியமான மாற்றம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன்.